இறைவழி என்றால் என்ன? அதற்கான அவசியம் என்ன இருக்கின்றது? இறைவழி என்பது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வழி. அடிப்படையில் உணர்தல் என்பது ஒரு செயல், அதாவது மனதை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு செயல் உணர்தல் ஆகும். அந்த உணர்தல் செயலை மனிதர்களால் மட்டுமே செய்ய முடியும். ஏனென்றால் வேறு எந்த படைப்புகளுக்கும் வழங்கப்படாத மகத்துவமிக்க மனம் நம்முடைய படைப்பாளனால் மனிதர்களாகிய நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. நம்முடைய மனதை கொண்டு செய்ய முடியக்கூடிய ஒரு மதிப்புமிக்க உயர்வான செயல் உணர்தலாகும் என்பதை நாம் உணர வேண்டும். உணர்தல் என்றால் என்ன, அதில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி சில கருத்துக்களை பேசலாம். ஒரு படைப்பு இருக்கிறது என்றால் அந்த படைப்பினுடைய தன்மை என்ன, அதனுடைய கரு எப்படிப்பட்டது, அதனுடைய மூலம் என்ன, அந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய இயக்கத்தன்மைகளெல்லாம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய மனதை கொண்டு முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலே உணர்தலாகும். உணர்தல் என்பது, அதாவது உணர்வு பெறுதல் என்பதுதான் ஞானம் பெறுதல் ஆகும். ஒன்றை பற்றிய ஞானம் என்பது அதை பற்றிய உணர்தல் தான். ஒரு படைப்பை பற்றிய உச்ச உணர்தலே அதை பற்றிய உச்ச ஞானமாகும். இந்த பிரபஞ்சத்தின் எதனை வேண்டுமானாலும் நாம் உணர முடியும். அதற்கான தகுதி நமக்கு, அதாவது நம்முடைய மனதிற்கு இருக்கிறது. அந்த வகையிலே மனிதனே படைப்புகளில் சிறந்தவனாவான் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். படைப்புகளில் சிறந்தவனான மனிதன் எதனை உணர்ந்தால், அதாவது எதனை பற்றிய ஞானத்தை அடைந்து கொண்டால் அது அவனுடைய மனதின் தகுதிக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை பற்றி சிந்தித்தால், முதலில் மனிதன் அவனை பற்றி உணர வேண்டும். அதாவது அவனை பற்றிய ஞானம் வேண்டும். அவனுக்கான உணவுகளை பற்றி, அவனுக்கான மூச்சை பற்றி, அவனுடைய உடலை பற்றி, உடலியல் நிகழ்வுகளை பற்றி, தூக்கத்தை பற்றி, அவனுடைய உறவுகளை பற்றி, இன்னும் அவனுடைய வாழ்வின் அத்தனை அம்சங்களையும் அவன் உணர வேண்டும். அதுதான் அவனுடைய மனதின் தகுதிக்கு அழகு. அவற்றையெல்லாம் அவன் செய்யாமல் விடுவானேயானால் அவனின் மனதின் மகத்துவத்தை முழுமையாக பயன்படுத்தாத, முழுமையாக வெளிப்படுத்தாத ஒரு தவறை செய்தவனாவான். எனவே நாம் நம்மை பற்றிய ஞானங்களை அடைய விரும்ப வேண்டும். அதற்கான வழிகளில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். மனிதன் அவனை பற்றிய அந்த உணர்தல் பயணத்தில் இருக்கும்போது அவனை விட உயர்வான ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் உணர்ந்து கொள்வான். அதுதான் இறைவனை உணர வேண்டியது. மனிதனுடைய மூலம், அவனின் வேர், அவனையே படைத்தவன், அந்த படைப்பாளனை உணர வேண்டியதன் அவசியத்தையும் அவன் அறிந்து கொள்வான். அது அவனின் மனதின் தகுதிக்கு இன்னுமே உச்சகட்டமாக அழகை அளிக்கக்கூடியதாகும். ஆக மனிதன் இறைவனை உணர வேண்டும். இறைவனை உணர்வதற்கான பயணத்தை அவன் தொடங்க வேண்டும். அதுதான் அவனின் தகுதிக்கு பொருத்தமான ஒன்று.